ஐயா வணக்கம் ஐயா. பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த தேர்தலில் வந்து கமலஹாசன் வந்து போட்டியிட்டு மண்ணை கவுனாருங்கய்யா. இப்போ இந்த முறை அதாவது வெட்டிக்கழகம் விஜய், ஜோசப் விஜய் அவரோட கதி என்ன ஆகுங்க ஐயா? நீங்கள் சொன்ன மாதிரி தான். வெட்டிக்கழகம் ஜோசப் விஜய்க்கு என்ன அதோ கதி தான். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை, எந்த ஒரு கட்சி தனித்து நின்னாலும் மண்ணை கவத்தான் செய்யும். கூட்டணி தான் இங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் நான் 234 தொகுதியிலையும் தனியாக நிற்கிறேன்னா போய் தனியாக போய் மண்ணை கவிக்கிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு சைக்கோ. இந்த ஜோசப் விஜய்ன்ற நடிகரை பொறுத்தளவில் என் பார்வையில் அது ஒரு சைக்கோ. ஃபாலோ பண்ணுற கூட்டம் இருக்கே, அது ஒரு சைக்கோ கூட்டம், அவ்வளோதான். இவனு குடிகாரன், இவங்களுக்கு போதைப்பொருள் எல்லா பழக்கமும் உண்டு. அப்புறம் டேக்ஸை ஏமாத்துகிற புத்தி இருக்குது. அப்போ ஊழலை தாளால் ஒழிக்க முடியாது. என்ன இருக்குது, அதாவது கலைஞர் வம்சத்தோட அத்தனை குணமும் இங்கே இருக்குது. நடிகை பின்னாடி நாக்கத்தொங்க போட்டு போகிறது இல்லையா, எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. அவங்ககிட்ட இல்லாத எந்த இங்கே இருக்குது. அதே மாதிரி கொள்கைன்னு பார்த்துக்கிட்டாலும் அவன் பெரியார்னு தூக்கி பிடிப்பான், இவங்களும் பெரியார்னு தூக்கி பிடிக்கிறது. அவன் நீட் தேர்வை எதிர்க்கிறோம், இந்த ரகசியம்லாம் எங்கே எடுத்தால் அவன் உருட்டுவான், இவங்களும் நீட் தேர்வை எதிர்க்கிறோன்டுவாங்க. அப்புறம் மத்திய அரசு என்ன சொன்னாலும் இந்தி வந்துடும்ன்ட்டு அந்த எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. இவனு இந்தி எதிர்ப்பு நாங்கள் விட மாட்டோம், அதே கொள்கை தான். அப்புறம் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து கள்ள வாக்கெல்லாம் ஒழிக்கிறதுக்காக எஸ்ஐஆர்னு ஒரு கொண்டு வந்தாங்க. அது அவனை எதிர்த்து கேஸ் போடுறான், இவனை எதிர்த்து கேஸ் போடுறான் இல்லையா. இவனுக்குள்ளா போட்டு நோம்பு கஞ்சி குடிக்க போவான், அவனுக்குள்ளா போட்டு நோம்பு கடிச்சு குடிக்க போவாங்க. இவன் ஏற்கனவே கேக் சாப்பிட்ற கூட்டம்னு வாசி, கிறிஸ்தவ கூட்டம்னு வாசி, அதை சொல்ல வேண்டியதில்லை. அப்போ அந்த இந்த அயல் சமய மக்களை உள்ளே இழுத்து போட்டுக்கிற ஒரு தன்மையில் இவங்க 2 பேரும் ஒன்று தான், அவங்கள ஒன்று சேர்த்துக்கிறது. அதாவது சுருக்கமாக சொன்னால், இந்த கிறிஸ்தவ மிஷனரி இருக்கு இல்லையா, அவனுங்க போன தேர்தலில் கமலஹாசனை வச்சு ஒரு ஆட்டங்காட்டலான்ட்டு அவங்க நல்லா காசு வச்சுருப்பானுங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மீடியா நடத்துகிறவங்க பூரா எச்சக்கலை பிச்சைக்கரை பயிலுங்க. அவனுக்கெல்லாம் இந்த நல்லா சொன்னால் பலவற்றைக்கு பிறந்த கூட்டம். காசு கொடுத்தா போதும், உடனே அவர் தான் வரப்போகிறார் பயங்கரமாக பில்டப் ப்ராட்டப் கொடுத்து மக்களை அப்படியே வந்து மெஸ்மரைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி கூத்து பண்ணுவானுங்க. அதே மெத்தடில் இவனை கொண்டு வந்து சேர்க்கலாம், ஜோசப் விஜயை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. கொள்கை அளவில் இவங்ககிட்ட எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. அவன் 7 சாராய ஆலை வச்சுருக்கான், அதில் 6 திமுகக்காரன் இது, 1 அதிமுகக்காரன் இது, அவ்வளோதான். அதை எதிர்த்து உறுதிமொழி கொடுத்துட்டு எலெக்ஷனில் வாக்கு கேட்கும்போது அஷூரன்ஸ் கொடுத்துட்டு சாராயத்தை ஒழிப்பேன்னு சொல்லிவிட்டு, அதிலெல்லாம் அந்த கலைஞருக்கு பிறந்ததாக சொல்லப்படும் ஒரு எம்பி, ஒரு பொம்பளை எம்பி இருக்கான். அப்படியே இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் விதவைகள் அது விதவையை கூட சொல்ல தெரியல அப்படின்லாம் ஒரு பயங்கரமாக டைலாக் விட்டாங்க. என்ன ஒழிச்சிட்டியா சாராயத்தை? அவனும் சாராயத்தை ஒழிக்க மாட்டான், இவனும் ஒழிக்க மாட்டான். நீ என்றைக்கும் குடித்து அழியிறவன் தான். வழங்குதா? பின்தங்கிய மாநிலம் பீகார்லேயே கம்பீரமாக நிதிஷ்குமார் ஒழிச்சிட்டு சொல்கிறாரு, வருமானம் போயிருக்கலாம், ஆனால் பெண்கள் முகத்தில் ஒரு நிம்மதியும் சிரிப்பையும் நான் பார்க்குறேன்னு சொல்கிறார். கையெடுத்து வணங்குறோம். உங்களை மனுஷனாகவே மதிக்க மாட்டான், அப்புறம் நீ என்னத்தை ஒன்றா பேசுகிறது? ஓகே. அதனால் பெரிய கொள்கை வேறுபாடு இவங்க 2 பேர்த்துக்கு இடையிலலாம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் இவங்க மண்ணை கவனுன்றது தான் நம்மளோட விருப்பம். நீ உனக்கு உண்மையிலேயே உனக்கு ஒரு சமூக அக்கறை, பொது தொண்டில் நாட்டம் அப்படி ஏதாவது ஒரு இருந்துச்சின்னு வச்சுக்க, நீ என்ன சொல்லணும் தெரியுமா? 7 சாராய ஆலைகளையும் நாம் மூடுவோம், கள்ளை உற்பத்தி செய்யும் தென்னை பனை விவசாய
மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். சொல்லு வேலை வாய்ப்பு கொடு. சீமான் சொன்ன மாதிரி பாலுக்காகவும் மாமிசத்துக்காகவும் அயல் மாநிலங்களை நம்பி இருக்க மாட்டோம். இன்றைக்கி அதுக்கெல்லாம் குஜராத்தையும் ஆந்திராவையும் நம்பி இருக்கோம். உங்கள்கிட்ட பால் கிடையாது. சீமான் சொல்கிற மாதிரி கால்நடைகளை நிறைய வளர்க்க ஏற்பாடு செய்து பால் உற்பத்தி, இறைச்சி உற்பத்தியை தமிழ்நாடே தன்னிறைவு அடைவங்களுக்கு செய்வோம். மின் கட்டணத்தை 3 மடங்கு உயர்த்திருச்சு, நாங்கள் வந்தோம்னா குறைச்சிருவோம். மின் கட்டணம் கோயில்களுக்கு 7 ரூபாயாக இருக்குது, மாஸ்க்குக்கும் சர்ச்சுக்கும் ₹1.85 இருக்குது. இது சமூக அநீதி. நான் வந்தேன்னா எல்லாத்துக்கும் ஒரே கட்டணமாக ஆக்குவேன்னு தில் இருந்தால் சொல்லியா, தில் இருந்தால் சொல்லு. நீ சொல்ல மாட்ட, நீ ஒரு மக்கு பிளாஸ்திரி. அவங்க எப்படி ஒரு முட்டாளோ அது நீ இன்னொரு ஸ்டைல் முட்டாள். எங்களை பொறுத்தவரை 2 முட்டாளும் ஒன்று தான். எழுதி கொடுத்தா தப்பாக வாசிக்கிற முட்டாள்கள். சொந்தமாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அவுட்டு. உங்களுக்கு டயலாக் எழுதி கொடுத்தா அரைவரையாக வாசிப்பீங்க, அவ்வளோதான். அதெல்லாம் சொல்கிற தில் இருக்கு அவனுக்கு. சொத்து வரியெல்லாம் 3 மடங்கு உயர்த்திட்டாங்க, நாங்கள் வந்தோம்னா சொத்து வரியை குறைச்சிருவோம். அரசு பள்ளியெல்லாம் திறந்தாழ்ந்து கிடக்கு, நாங்கள் அரசு பள்ளியை தனியார் பள்ளிக்கு இணையான தரத்துடன் நாங்கள் உயர்த்தி காட்டுவோம். அரசு மருத்துவமனைக்குள்ளே எந்த மந்திரியும் நுழையிறதில்ல, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. நாங்கள் அரசு மருத்துவமனைகளை தனியார் மருத்துவமனைக்கு ஈடாக மாற்றுவோம். வாயை திறந்து வாயில் என்ன பலாப்பழமாக வச்சுருக்க? வாயை திறந்து இதை சொல்லணுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளையில் தான் இவங்க பல லட்சம் கோடி அடித்து அரசாங்கத்துக்கு வருமானம்லாம் பண்ணுறான். அதை சொல்லேண்டா. தில் இருந்தால் அறிவு இருந்தால் தைரியம் இருந்தால் மூளை இருந்தால் என்ன சொல்லணும்? மணல் கனிம வளத்தில் 90% வருமானம் அரசுக்கு வருமானம் செய்வோம், கட்சிக்காரனுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ போக அனுமதிக்க மாட்டோம்னு தைரியம் இருந்தால் ஏன்னா உன்னை சுற்றி இருக்கவெல்லாம் வாயை திறந்துக்கிட்டு இருக்கேன், அடுத்து நமக்கு தான் அது வரப்போகுது அப்படின்னு. நீங்கள் என்ன பெரிய யோக்கியங்களா? டேய் 76 வயசு, இவங்க ஆட்டத்தெல்லாம் 17 வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1967 வந்தாங்க அவங்க, 17 வயசுலேருந்து அப்படின்னு. அது ஆரம்பித்த நோக்கம் வேறு, லட்சியம் வேறு. ஆனால் அது தடம் புரண்டு இப்போ தற்குறித்தனமாக கேவலமாக நிறைய கெட்ட வார்த்தை ஞாபகம் வருது. ஆனால் எங்கள் மக்களெல்லாம், சிவசரிசபை மக்களெல்லாம், ஐயா நீங்கள் கெட்ட வார்த்தை பயன்படுத்தாதீங்க, இங்கே பிள்ளைங்கள்லாம் அதை அவங்க வீடியோ பார்க்குது, அந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கேட்குதுன்னு சொல்கிறதுனால கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாமல் இருக்கேன். வச்சுக்க, நீ என்ன தொண்டர்கள்னா பெரிய வெளிச்சமானவனா, அறிவுள்ளவனா? 2 பொம்பளைங்க பேசிட்டு போகிறாளுங்க, விஜய்க்கு நாங்கள் அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்போம். அதே எப்படி அக்காவாகவும் இருப்பீங்க, தங்கச்சியாகவும் இருப்பீங்க, பொண்டாட்டியாகவும் இருப்பீங்களா? இது என்ன பெரியார் வாடை அடிக்குது? அவர் தான் சொன்னார், உணர்ச்சி வந்தால் நீ அக்கான்னு பார்க்காத, தங்கச்சின்னு பார்க்காத, அம்மானு பார்க்காத, யாராக இருந்தாலும் தீர்த்துக்க, உணர்ச்சி தாங்க முக்கியமே தவிரன்னு சொன்னார். அந்த காட்டு மிராண்டித்தனமான அது மாதிரி தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யார் வேணா போட்டுட்டு போட்டு தலை. அது சொன்னல, அந்த மாதிரி ஒரு முட்டாள் கூட்டம், பொறுக்கி கூட்டம். அதான் உங்களுடைய அது ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு பொண்ணு சொல்லுது, எல்லோரும் எங்கள் அண்ணன் தளபதி அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடணும், என் குடும்பத்தில் எங்கள் தளபதி அண்ணாவுக்கு மட்டும் ஓட்டு போடாமல் விட்டாங்கன்னு வச்சுங்க, என் குடும்பத்தில் எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் விஷம் வச்சு கொன்றுவேண்டுது. என்னடா கலாச்சாரம்? இதுதான் உன் தொண்டர்கள் லட்சணமா? இந்த பொறுக்கித்தனம் தான், இந்த பொறுக்கி கூட்டம் தான் உன் தொண்டர்களா? அதனால தான் கரூரில் அந்த 41 பேர் செத்தாங்க. எனக்கு அதுக்கு ரொம்ப கம்மி. உன் கூட்டத்துக்கு வந்தவன்லாம் ஜாகிரது நல்லது தான், நாட்டுக்கு நல்லது. ஏன்னா இறைவனே சொல்லுவார், கல்லார் நெஞ்சில் நில்லா நீசன், முட்டாள்கள் வாழ்வதை விட செவியில் சுவையுணர்வா வாயினுறவின் மாக்கள் அவியினும் வாழினும் என்னன்னு கேட்டார். திங்கிறதுலே பிரியாணி திங்கிறது, தண்ணி அடிக்கிறது, தெருப்பொறுக்கிறதுலே நாட்டம் மறந்துட்டு காதில் நல்ல விஷயத்தை வாங்கணும், உயரணுன்ற எண்ணம் இல்லாத மாணவனாக இருந்தா என்ன, மற்றவனாக இருந்தா என்ன,
அது எடுத்தவொடனே வாலினும் அவியனும்னு அவர் சொல்லலை. வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு அவர் பேசலை. செத்தா என்னன்னு தான் ஆரம்பித்தார். செவியில் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் மிருகங்கள் அபியினம் செத்தா என்ன வாலினம் என் அப்படின்னு கேட்டார். அதனால் என்னை கேட்டால் அண்ணாமலையை உதாரணமாக வச்சுக்கணும். சீமான் இன்னொரு உதாரணம். அதாவது தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கு நல்ல நல்ல எண்ணங்களை வச்சுருக்காங்க. அவங்கள சொல்கிறோம். ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை, மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தை பூரா பொய்யான இதுகளை தயார் பண்ணி நாங்கள் கட்சிக்காரைக்கெல்லாம் சுருட்டிக்கிற வேலையை செய்ய மாட்டோம். அப்படித்தான் 26 கோடிக்கு தண்டராம்பட்டிக்கிட்ட ஒரு பாலத்தில் ஆற்றுல பாலம் கட்டினாங்க. வெள்ளத்திலே போயிடுச்சு. உண்மையிலேயே சோறு திங்கிற அந்த தொகுதியாக இருந்ததுன்னா அந்த மக்கள் அந்த மந்திரியை அந்த ஏரியாவுக்கு திரும்ப வர விடலாமா? சோறு திங்கிறீங்கன்னா வர விடுவீங்களா? பணம் உங்கள் பணம், நம்ம பணம். ஒரு மலையில் அந்த இடிதான் என்ன லட்சணத்தில் நீ கட்டியிருப்பாத? மிச்ச பணத்தெல்லாம் சுருட்டிக்கிறீங்க. இந்த ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லு, தில்லு இருந்தால் சொல்லு. ரொம்ப அந்த டயலாக்லாம் விடாத. நாங்கள் இது மாதிரி ஆயிரக்கணக்கான டயலாக்கை பார்த்துட்டு தான் உன்னை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அதனால் அது வெட்டி கழகம்னு நான் தான் முதல்ல சொன்னேன். அது வெட்டி கழகம்தான். அவன் ஜோசப் விஜய் தான். இது அந்த வெள்ளைப்பண்ணி கமலஹாசனுக்கு ஒரு மாற்று, அவ்வளோதான். அது கவன மாதிரி இதுவும் கவ்வும், அவ்வளோதான். அதில் வேறு இன்னும் பெரிய மாற்றம்லாம் நிகழ்ந்துட போதில்லை. என்ன நடக்குதோ பார்ப்போம். அதனால் ஒன்றும் இல்லை. வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.